ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ரேங்கர்ஸ் போர்ட்டல்ல எப்படி ஒரு குவிஸ் அட்டன் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க எந்த கோர்ஸ்ல என்ரோல் ஆயிருக்கீங்களோ அந்த கோர்ஸ் வந்து உங்க டேஷ்போர்ட் பேஜில் விசிபிளா இருக்கும். ஸோ அந்த கோர்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது 0% கம்ப்ளீட் அப்படின்னு வந்து காட்டுது. இப்போ மேத்தமெட்டிக்ஸ் கிரேட் 10 கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் அப்படிங்கிற டாபிக்கோட HTML பேஜ் இருக்கு. ஸோ அதை நம்ம முதல்ல பார்க்கலாம். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் சம்மந்தப்பட்ட கோர் கான்செப்ட், அந்த தியரம் எக்ஸ்பிளனேஷனு, ஃபியூ எக்ஸாம்பிள்ஸு, ப்ளஸ் சம் இன்லைன் கொஷின்ஸ் கூட இருக்கும். இப்போ இந்த கொஷினுக்கு வந்துட்டு நீங்கள் ஆன்சர் வந்து இப்படி கிளிக் பண்ணிங்கனாவே இது வந்து காட்டிடும், இது கரெக்டா இல்லை தப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வேணும்னா மேலே போயிட்டு மறுபடியும் அந்த கான்செப்டை கிளியராக வந்து படிச்சுக்கிட்டு திரும்ப வந்து அந்த கொஷினை ட்ரை பண்ணலாம். இந்த இன்லைன் கொஷின்ஸ் எதுக்காக கொடுத்துருக்குன்னா ஜஸ்ட் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்கள் படித்ததுக்கப்புறம் எவ்வளோ கிளியராக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இது மேண்டேட்டரி கிடையாது, பட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஒன்ஸ் நீங்கள் இந்த கொஷினை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த டாப்பிக்கை மார்க்கஸ் டன் கொடுத்துடணும். ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட் டாபிக் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ எஃப்டிஏ விசுவல்ங்கிறது சிமிலர் எஃப்டிஏ கான்செப்ட்ஸ் வந்து கொஞ்சம் கிராஃபிக்கல் வேல இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்லைன் கொஷின்ஸ் இருக்கும். அந்த கொஷினோட லெவல் வந்து ஈஸி ஹார்ட் மீடியம்ங்கிறது இங்கேயே டேக் ஆகிருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இந்த டாப்பிக்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே மார்க்கஸ் தென் கொடுத்துடலாம். இப்போ தான் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கான ரிவிஷன் கார்ட்ஸ் அப்படிங்கிறது இன்ட்ராக்டிவ் பேஜ். இந்த இன்ட்ராக்டிவ் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் லேர்னிங் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். அதுக்கடுத்து இங்கே ஒவ்வொரு தடவையும் கிளிக் பண்ணுற போது இதோட ஃபேக்டர்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஃபேக்டர் ட்ரீ வந்து பில்ட் ஆகும். இப்போ 60யை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 30 கிடைக்குது. 30யை மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணும்போது 15 கிடைக்கும். 15ஐ 3ஆல் தான் டிவைட் பண்ண முடியும், 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ 3ஆல் பண்ணும்போது 5 கிடைக்குது. இப்போ 3 and 5 ஆர் ப்ரைம் நம்பர். ஸோ அதனால் இதுக்கு மேலே நம்மளால் இதை ஃபர்தராக டிவைட் பண்ண முடியாது. ஸோ இதில் ஃபேக்டர்ஸ் நம்ம எழுதணும்னா 2 2 இருக்குது, அதனால் 2 பவர் 2ன்னு எழுதிக்கலாம். ஒரு 3 இருக்குது, 3 பவர் 1 1 மென்ஷன் பண்ண தேவையில்லை, இன்ட்டு 5 பவர் 1 அது 5. ஸோ இதுதான் இதோட ஃபேக்டர்ஸ். ஸோ பாக்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதோட ஹெச்சிஎஃபோட வேல்யூ, எல்சிஎம், அப்புறம் எல்சிஎஃப் இன்ட்டு ஹெச்சிஎம் வேல்யூஸ் இதெல்லாம் உங்களுக்கு காட்டும். ஸோ நீங்கள் இதை வேலிடேட் பண்ணிக்கலாம். 6 வந்து 2 பவர் 1 இன்ட்டு 3 பவர் 1ன்னு எழுத முடியும். ஹெச்சிஎஃப் வந்து லோவஸ்ட் பவர் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் தான். அப்போ காமன் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆக்சுவலாக வந்து 6 இன்ட்டு 20ங்கிறதுனால 6க்கு 2 பவர் 1, 3 பவர் 1, 20க்கு 2 பவர் 2 அண்டு 5 பவர் 1. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பவர் 1ங்கிறது ரெண்டுலேயும் காமன், அதனால 2 தான் ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா ஃபேக்டர்ஸ் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கோ அதோட ஹையஸ்ட் பவர் என்னவோ அதை நம்ம எடுத்துக்கணும். இங்கே 2க்கு பார்த்தீங்கன்னா 2 பவர் 2 இருக்குது, ஸோ அதை 4ன்னு எடுத்துக்கலாம். 5 ஜஸ்ட் 5 தான், 3 ஜஸ்ட் 3 தான். அப்போ 4 இன்ட்டு 5 இன்ட்டு 3 இஸ் ஈக்குவல் டு 60. ஸோ இதுதான் எல்சிஎம் ஆஃப் தீஸ் டூ நம்பர்ஸ். இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் உங்களுக்கு 120ன்னு கிடச்சிரும். சிமிலர்லி நீங்கள் ஒவ்வொரு பாக்ஸையும் கிளிக் பண்ணுறப்போ அதோட ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்கோட ரூல்ஸு, ஹெச்சிஎஃப் என்ன ஃபார்மேட்டில் கண்டுபிடிக்கிறாங்க, எல்சிஎம் என்ன ஃபார்மேட்டில் கண்டுபிடிக்கிறாங்க, ஸோ இந்த கோல்டன் ரிலேஷன் இது எல்லாமே உங்கள் ரிவிஷனுக்காக இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது ஒரு ஸ்மால் குவிஸு, அந்த குவிஸை நீங்கள் வந்து நம்பர்ஸை ட்ராக் பண்ணி போட்டுட்டு செக் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா அது கரெக்டாக இல்லையான்னு சொல்லிடும். மொத்தம் 5 கொஷின்ஸ் இருக்குது, நீங்கள் 5 கொஷினையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்துடலாம். தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் செக்ஷனு. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா மேலே போயிட்டு இதையும் மார்க்கஸ் டன் கொடுத்துடணும். இப்போ தான் ரியல் பார்ட்டு, செக் பாயிண்ட் குவிஸு. இப்போ இந்த குவிஸை வந்து எப்படி இந்த போர்ட்டல் அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ
ஸோ நீங்க இந்த குவிஸுக்குள்ள போன உடனே பார்த்தீங்கன்னா, அட்டெம்ப்ட் குவிஸ்ன்னு இருக்கு. இந்த குவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 10 ரேண்டம் கொஷின்ஸ் ஒரு கொஷின் பேங்க்லேருந்து உங்களுக்கு வரும். ஸோ இது அன்லிமிட்டட் அட்டெம்ப்ட்ஸ். நீங்க எவ்வளோ தடவ வேணாலும் இந்த குவிஸ எடுத்துக்கலாம். இந்த குவிஸ்ல நீங்க பாஸ் ஆகணும்னா 8 கொஷின வந்து கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணணும். அ இப்போ குவிஸ் அட்டெம்ப்ட் போலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிரஸ் 6859 ஆஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு ரஃப் ஷீட் எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த 6859 வந்து ஃபேக்டர்ஸா கன்வெர்ட் பண்ணிறணும். ஃபேக்டர்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டு, அது என்னென்ன ஃபேக்டர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, அதுக்கு தகுந்த மாரி இங்க ஆன்ஸர் பண்ணணும். இப்ப நான் அந்த வொர்க் அவுட்லாம் பண்ண போறதில்ல. ஜஸ்ட் நான் ரேண்டமா ஒரு நம்பர சூஸ் பண்றேன். இப்ப செக் அப்படின்னு குடுத்தா, அந்த 6859 வந்து இந்த ஆன்ஸர் கிடையாது அப்படிங்கிறத காட்டிடும் இம்மீடியட்டா. உங்களுக்கு ஃபீட்பேக் இம்மீடியட்டா கிடைச்சிரும். அது கூடவே வந்து அந்த 6859 எப்படி ஃபேக்டரா பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஹிண்ட்டும் உங்களுக்கு குடுத்துரும். ஸோ இதோட கரெக்ட் ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா, 19 பவர் ஆஃப் 3 தான். ஸோ நெக்ஸ்ட். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போம்போது நீங்க வந்துட்டு இதுல 2744ஓட பிரைம் ஃபேக்டரைசேஷன் கேக்குது. இதுவும் நான் ரேண்டமா தான் ஆன்ஸர் பண்ண போறேன். ஸோ இதுவும் வந்து இது கரெக்ட்டா, தப்பா அந்த மாரி சொல்லிரும். இப்ப நான் ஜஸ்ட் வந்து உங்க அண்டர்ஸ்டாண்டிங்க்காக நான் இந்த குவிஸ வந்து ரேண்டமா கம்ப்ளீட் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு 6வது கொஸ்டின் இது பண்ணிட்டுருக்கோம். நான் ஜஸ்ட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்காக ஏதோ ஒரு ஆன்ஸர நான் கிளிக் பண்றேன். ஏன்னா, இந்த குவிஸ் முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்ப பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் ரேண்டமா குடுக்குறேன். நீங்க வந்து தயவு செஞ்சு இந்த மாரி வந்து ஆன்ஸர் பண்ணாதீங்க. ஆல்வேஸ் வந்து ஒரு ரஃப் ஷீட்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஆன்ஸர் பண்ணுங்க. அதுக்காக தான் வந்து இந்த குவிஸே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா, ஒவ்வொரு தடவ நீங்க குவிஸ் எடுக்கும்போதும், ஆ நீங்க வந்து எந்தெந்த கான்செப்ட்ல அ நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, இல்ல எந்தெந்த கான்செப்ட்ல வீக்கா இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து அட் தி எண்ட் ஆஃப் த குவிஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த குவிஸ்ல நான் 40% மார்க்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். அதாவது 10 கொஸ்டின்ஸ்ல 4 கொஸ்டின் தான் வந்துட்டு நான் கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினையும் நீங்க ரிவ்யூ பண்ணிக்கலாம். நீங்க என்ன ஆன்ஸர் பண்ணீங்க? கரெக்ட்டான ஆன்ஸர் என்ன? ஸோ என்ன நீங்க தப்பு பண்ணீங்க? அப்படிங்கிறத. அதே மாரி சரியான ஆன்ஸருக்கும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஆ அடுத்தது நீங்க வந்துட்டு இப்போ இந்த மேத்ஸ் 10ங்கிற கோர்ஸுக்கு போனீங்கன்னா, உங்களோட ஆக்டிவிட்டீஸ் பார்க்கலாம். இந்த ஆக்டிவிட்டீஸ்ல குவிஸஸ் இருக்கும். குவிஸஸ் வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டில என்ன ஸ்கோர் எடுத்தீங்க அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் இங்க இருக்கும். கிரேட் செக்ஷன்ஸ் போனீங்கன்னா, நீங்க எந்த குவிஸ் வந்து எடுத்திருக்கீங்களோ, அந்த குவிஸோட அட்டெம்ப்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க பார்க்க முடியும். இதுல பாருங்க, இந்த குவிஸ் ஒரே ஒரு அட்டெம்ப்ட் தான் நான் எடுத்திருக்கேன். அதனால இதுக்கு அட்டெம்ப்ட் 1 வந்து ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட்ன்னு காட்டுது. எப்போ நான் எடுத்தேன், எப்போ நான் கம்ப்ளீட் பண்ணேன், எவ்வளோ நேரம் நான் அந்த குவிஸ் எடுத்தேன், நான் வாங்குன மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறத காட்டுது. ஸோ இதில ரிவ்யூங்கிற ஆப்ஷன் இருக்கு. இப்போ அத கிளிக் பண்ணி பார்க்குறப்போ, நான் எந்தெந்த கொஸ்டின்ஸ் கரெக்ட்டா எழுதுனேன், தப்பா எழுதுனேன் அப்படிங்கிறதையும் நான் ரிவ்யூ பண்ணிக்கலாம். இப்ப நான் மோர் தென் 1 அட்டெம்ப்ட்ஸ் எடுத்தேன்னா, இந்த பேஜ்ல அது கிரேட்ஸ் அப்படிங்கிற பேஜ்ல அந்த பர்ட்டிகுலர் குவிஸ நான் கிளிக் பண்றப்போ, எனக்கு எல்லா அட்டெம்ப்ட்ஸும் இங்க வந்துரும். ஸோ இது மூலியமா எந்தெந்த கொஸ்டின நம்ம ஒவ்வொரு அட்டெம்ப்ட்லயும் கரெக்ட்டா பண்றோம், எந்தெந்த கொஸ்டின்ல தப்பா பண்றதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, அந்த கான்செப்ட்ட மட்டும் நம்மளால ரிவைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்க வந்து நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வெப்சைட்டோட URL குடுக்குறேன். நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்றது அப்படிங்கிறது தெரியலன்னா, என்னோட சேனல்ல நான் அதுக்கான வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்க அந்த வீடியோவ பாருங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படின்னா, அ இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ்ல நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க என்ன ரீச் பண்ணுங்க. இந்த போர்ட்டல் இப்ப ஸ்டூடண்ட்ஸ்க்கு கம்ப்ளீட்டா ஃப்ரீயா தான் குடுக்குறோம். ஸோ நீங்க வந்து லாகின் பண்ணி எஃபெக்டிவா யூஸ் பண்ணீங்க. இந்த போர்ட்டல் உங்களுக்கு வந்துட்டு போர்ட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கும், ஃபர்தரா நீங்க 11த் அண்ட் 12த் படிக்கும்போது நீட் அண்ட் JEE எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் இந்த கோர்ஸ் வந்து நாங்க எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நீட் அண்ட் JEEக்கு தேவையான ஃபவுண்டேஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இத
இதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் போர்டில் நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.